ஷாலோம். ஷாலோம் லாகம் பெஷம் யெஷுஆகா மெஷியா எல்ஷடா யெகியே காஷர் யெகியே ஷமா இஸ்ராயேல் யாக் எலோகேனு யாக் யகாட்வி யாகப்தா יתיח אלוהיך וגלוך ובגל נפשך ובגל מבודך. ஆமீன். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமீன். பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை குறித்து நினைவு கூற வாஞ்சிக்கிறேன். மம்ரேயின் சமபூமியிலே அந்த பகலின் உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் தன் கூடாரத்தின் அருகில் அமர்ந்திருந்த பொழுது அங்கே மகிமையின் தேவனானவர் தம்மோடு 2 தூதர்களுடன் ஆபிரகாமை சென்று சந்திக்கதாக நாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். இவ்வாறு ஆபிரகாமை சந்தித்த தேவன் ஆபிரகாமோடு பேசிக்கொண்டு உரையாடி கொண்டு இருக்கிறார். சற்று நேரம் ஆன பிற்பாடு ஆண்டவரோடு கடந்து வந்தான அந்த 2 தூதர்களும் அவர்களை விட்டு பிரிந்து செல்வதை நாம் காண முடிகிறது. அப்பொழுது மகிமையின் தேவன் தன் இருதயத்திலே இவ்விதமாக எண்ணுகிறார், ஆபிரகாம் பலத்த ஜாதியாவதினாலும் அவனிலிருந்து பற்பத விதமான ஜனங்கள் தோன்றப் போகிறபடினாலும் நான் செய்யப்போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று தன் இருதயத்திலே சொல்லி ஆபிரகாமை பார்த்து, சோதோம் கொமோராவின் கூக்குரலும் அக்கிரமங்களாகிய பாவங்களும் என் செவிகளுக்கு வந்து எட்டியிருக்கிறது என்று சொன்னார். ஆபிரகாம் புரிந்து கொண்டார், இவர் சோதோம் கொமோராவை அழிக்கும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார் என்று. அப்பொழுது ஆபிரகாம் அதிர்ச்சியுற்றவராக ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். முதலாவது, ஆண்டவரே, துன்மார்க்கரோடு நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி, அடியேன் பேச துணிந்தேன், என் மீது உமக்கு கோபம் மூளாதிருப்பதாக என்று சொல்லி அவர் சோதோம் கொமோராவிலே 50 நீதிமான்கள் இருக்கக்கூடுமானால் அதை நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறார். அதேனென்றால் ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து அந்த சோதோம் கொமோராவில் தன் மனைவி பிள்ளைகளுடன் வசித்து வருவது ஆபிரகாமுக்கு தெரியும். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், இல்லை, 50 நீதிமான்கள் நிமித்தம் நான் சோதோம் கொமோராவை கவிழ்த்து போடுவதில்லை என்று சொல்கிறார். தொடர்ந்து, அடியேன் இன்னும் பேச துணிந்தேன், என் பிதாவே உமக்கு கோபம் மூளாதிருப்பதாக என்று சொல்லி 45, 40, 30, 20, 10 என்று கீழாக வந்து 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் அதை அழிப்பீரோ என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, 10 நீதிமான்கள் சோதோம் கொமோராவிலே இருப்பார்களானால் நான் அதை கவிழ்த்து போட மாட்டேன். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 தூதர்களும் சோதோம் கொமோராவுக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். இவ்வாறு ஆபிரகாமோடு பேசின பிற்பாடு தேவனும் அவரை விட்டு கடந்து சென்று விட்டார். இப்பொழுது ஆபிரகாம் அந்த சோதோம் கொமோரா பகுதியை ஏறிட்டு பார்க்கும் பொழுது அங்கே அக்கினியினால் உண்டான புகை எழும்புகிறதாக காணப்பட்டது. அதேனென்றால் 10 நீதிமான்கள் கூட இல்லாத ஒரு பட்டணமாக காணப்பட்டது சோதோம் கொமோரா. லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகளோடு அதை அழிப்பதற்கு முன்பாக தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஓடி போங்கள், அதோ காண்கிறதான அந்த மலைக்கு சென்று அங்கே நீங்கள் பிரவேசியுங்கள்,
அங்கே தங்குங்கள் என்று சொன்ன பொழுது லோத்து தூதர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார், அப்படி அல்ல என் ஆண்டவன்மாரே, நான் வயது சென்றவன், அவ்வளவு தூரம் என்னால் ஓட முடியாது. எனவே இந்த பக்கத்தில் இருக்கிற பட்டணத்துக்கு, அது கிட்டேயும் இருக்கிறது, அழகாகவும் இருக்கிறது, நான் அங்கே செல்லும்படிக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது இதற்கும் நாங்கள் உமக்கு கிருபை அளித்தோம், கடந்து போய் என்று சொன்ன பொழுது லோத்து அந்த இடத்தை விட்டு அந்த பட்டணத்துக்கு போயதை காண்கிறோம். தொடர்ந்து இந்த அழிவை பார்த்து அந்த லோத்து என்கிற புருஷனால் அந்த இடத்திலும் கூட வாழ முடியாமல் மீண்டும் எங்க போறான்? மலைக்குத்தான் போகிறான். அருமையான நோவாவின் நாட்களிலே நோவா ஒரு மிகப்பெரிய பேழையை செய்து அந்த நாட்களில் அந்த நோவாவோடு கூட வாழ்ந்து வந்ததான ஜனங்களை பார்த்து, இன்னும் சில நாட்களில் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது, நீங்கள் எல்லோரும் என்னுடன் வாருங்கள், பேழைக்குள் பிரவேசிகள் என்று சொன்ன பொழுது ஒருவரும் அதை குறித்து கவலைப்படவில்லை. அங்கே நோவா முதலான 8 பேரை தவிர எல்லோரும் நாசியிலே சுவாசம் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவோடு பேழைக்குள் காக்கப்படாத அனைத்து ஜீவராசிகளும் அழிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு நோவாவிலிருந்து ஒரு புது சந்ததி உருவாகிறது. இந்த சந்ததியாவது சரியாக இருக்குமா என்று பார்த்தால், இதுவும் அவர்கள் யாவரும் ஒரே மொழியை உடையவர்களாக இருந்து அந்த சமனான சினியார் தேசம் வழியாக வந்த பொழுது அவர்கள் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார்கள், நாம் சிதறி போகாதபடிக்கு வானலாம் ஒரு கோபுரத்தை கட்டும்படிக்கு நாம் இணைவோம் என்று. அவர்கள் சேர்ந்து அதை கட்டத் தொடங்கின பொழுது ஆண்டவர் பார்த்தார், அந்த இடத்திலே பாஷையை, ஒரே மொழியாக இருந்த அந்த ஒற்றை மொழியை தாறுமாறாக்கி பல மொழிகளாக மாற்றினார். ஏனென்றால் அவர்கள் அங்கே வாசிப்பது அவருக்கு பிரியமில்லாதபடினாலே அல்ல, ஆதாமை அவர் ஆசீர்வதித்த பொழுது நீங்கள் பல்கி பெருகி உலகத்தை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். இவர்களோ அந்த குறுகிய இடத்துக்குள்ளாக தங்களை காத்து கொள்ளும்படிக்கு எண்ணினார்கள். அருமையானவர்களே, நினிவே என்கிறதான ஒரு மாநகரம் இருந்தது, ஒரு பெரிய நகரம். சுமார் 3 நாள் பயண தூரமுடைய அந்த நகரத்தின் கூக்குரலும் அக்கிரம செய்கைகளும் பாவங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டின பொழுது அவர் அதை அழிக்கும்படிக்கு சித்தம் கொண்டார். அப்பொழுது தன் தாசனாகிய தீர்க்கதரிசி ஆகிய யோனாவை பார்த்து சொல்கிறார், நீ போ, நினிவே இடத்திலே போய் அந்த ஜனங்களிடத்திலே பேசு, இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று. யோனா நினிவேக்கு போவதற்கு பதிலாக தர்ஷீசுக்கு போகும்படிக்கு புறப்படுகிறார். காரணம் என்னவென்றால், யோனாவுக்கு தெரியும், இவர் போய் பிரசங்கிப்பாரு, அந்த ஜனங்கள் தங்கள் இதயத்திலே குத்துண்டவர்களாக மனஸ்தாபப்பட்டு அந்த அழிவுக்கு தப்பும்படிக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள், ஆண்டவர் அவர்களை மன்னிப்பார் என்பது. ஏனென்றால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், மன்னிக்க தயை பெருத்தவர். எனவே யோனா அங்கே போக தன் வழியை தடை செய்து வேறு வழியாக போன பொழுது திரும்பவும் ஆண்டவர் அவனை அழைத்து மீண்டுமாக நினிவேக்கு அனுப்புகிறார். ஆனால் நினிவே காக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு முறையும் மனுஷனுடைய கூக்குரல் அதிகரிக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்தை அல்லது அந்த நகரத்தை அல்லது அந்த உலகத்தை அழிக்கக்கூடியதாக இருப்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பார்க்கிறோம். இப்பொழுதும் அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது இந்த உலகம் அழியப் போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் இவை அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அக்கினிக்கு இரையாகும்படி அந்த நினிவேவை அந்த சோதோம் கொமாராவை போல
அக்கினிக்கு இரையாகும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படிக்கு முன் செல்ல நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கடந்து செல்வோம். இங்கே காண்கிறதான இந்த எபிரேய மொழியிலான வேத வாக்கியத்தை நாம் வாசித்து இதற்குள்ளான சில மறைபொருள்களை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு நம் பிதாவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நேராக நடத்துவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கலாம். வே ஹா ஆரட்ஸ் ஹா எட்டா டோஹு வே ஓஹு வெஹோஷல் பெனே டெஹோம் வே ரு ஆ எலோஹீம் மெரஹபட்ஸ் அல் பெனே ஹா மாயிம். ஹா மாயிம். ஹா மாயிம் என்று சொன்னால் நீர், தண்ணீரை குறிக்கிறது, திரளான தண்ணீர். ஹ ஷமாயீம் என்று சொன்னால் அது பரலோகத்தை குறிக்கிறது. மாயீம் ஷமாயீம், ஷமாயீம் மாயீம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை உணர முடிகிறது. அல் பனே டெஹோம் வே ரு ஆ எலோஹீம் மெரஹவட்ஸ் அல் பென்னேகாமயீம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 2வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் தமிழ் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே தேவ ஆவியானவர் என்றல்ல, ரு ஆ எலோஹிம். வே ரு ஆ எலோஹிம். ரு ஆ எலோஹிம் என்றால் தேவ ஆவி அல்லது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவியானவர் அல்ல, தேவ ஆவி. அருமையானவர்களே, இங்கு பல்வேறு விதமான ஆவிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நாமும் அதை அறிந்திருக்கிறோம். தேவ ஆவி, மனுஷனுடைய ஆவி, மிருகங்களுடைய ஆவி, அதனோடு கூட அசுத்த ஆவி ஆகிய பல்வேறு விதமான ஆவிகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. இந்த தேவ ஆவியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே பல்வேறு காரியங்களை நாம் அறிய முடிகிறது. இங்கே மோசே முதலாய், யோசேப்பு முதலாய் தேவ ஆவியை குறித்த காரியங்களை நாம் கண்டு வருகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து மட்டுமல்ல, அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய பரிசுத்தவான்கள் வழியாக தம்முடைய ஆவியை அவர் வெளிப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். தேவ ஆவி, தேவனுடைய ஆவி, யாக், கர்த்தருடைய ஆவி, கர்த்தர் அல்ல யாக், யாகுடைய ஆவி என்றெல்லாம் அங்கே காணப்படுகிறது. அது என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருந்து சகரியா வரைக்குமாக இந்த தேவ ஆவியை குறித்து அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். தேவ ஆவி ஒருவருக்குள் இறங்கும் பொழுது அது இறங்கக்கூடியதாக இருக்குது, ஒருவரோடு இணையக்கூடியதாக இருக்கிறது. தேவ ஆவி இணையும் பொழுது அந்த மனுஷன் தேவ ஆவியை உடையவனாக அல்லது தேவனோடு இணைக்கப்படுகிறவனாக காணப்படுகிறான். மோசேயின் நாட்களிலே அங்கே 70 பேராகிய அந்த லேவியர் மேல் பரிசுத்த ஆவி, தேவாவி இறங்கின பொழுது அவர்கள் அங்கே தீர்க்கதரிசனம் உரைப்பதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஒத்னியேல், கிதியோன், எப்தா, ஜிம்சோன், சவுல், தாவீத், மிகாயா, சகரியா என தேவ கிருபையை பெற்ற அனைவர் மேலும் இந்த தேவ ஆவி இறங்குகிறதை நாம் காண முடிகிறது.
ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவி என்றால் யாக், யோடுகே வௌகே என்கிற பெயரை உடைய எல்லோஹிம், தேவனுடைய ஆவி, யாகாகிய தேவனுடைய ஆவி, யாகுடைய ஆவி சத்துருவுக்கு நேராக கொடியேற்றுவார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே 51ஆம் சங்கீதத்திலே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் எடுத்துக்கொள்ளாதேயும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆக தேவ ஆவி அது கர்த்தருடைய ஆவியாக கர்த்தர் என்றால் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், யாகுடைய ஆவியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது அங்கு பெரும்பாலான இடங்களில் பரிசுத்த ஆவி என்றும் கர்த்தருடைய அல்ல யாகுடைய ஆவி என்றும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவிதான் கன்னிகையாகிய நியமிக்கப்பட்ட மரியாளுக்குள் பிரவேசித்து மாம்சத்திலே மனுஷ சாயலில் வெளிவருகிறார். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நான் வாசிக்கிறோம். இங்கே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகிய அவர் ஆவியாயிருக்கிறார். அடுத்து அஷர் யாக் ஷாம் ஹரூஜ் யாக் ஆவி, தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லது பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே அதிசய அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு, நிச்சயம் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, பரிசுத்தம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஆக நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது, அசைவாடி அல்ல, நீரின் மேல் வியாபித்திருந்தார். அப்பொழுது நீரின் மேல் வியாபித்திருந்தது ஆவியாயிருந்த யாகாகிய தேவன். அந்த ஆவியாயிருந்த யாகாகிய தேவன்தான் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவி என்று சொன்னால் கடோஷ் என்கிறதான பரிசுத்த ஆவி தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே மரியாளுக்குள் பிரவேசித்து மாம்சத்திலே யெஷுவா மஷியா என்கிற பெயரிலே இந்த பூமியிலே நமது நிமித்தம் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதேனென்றால் இரத்தம் சிந்துதலாமல் மன்னிப்பு இல்லை என்கிற தம்முடைய சட்ட திட்டத்தை அவர் அழித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆக தேவன் என்றாலும், பிதா என்றாலும், ஆண்டவர் என்றாலும்,
நாம் எந்த வழியில் எந்த முறையில் எஜமானரே அதோனா என்று எப்படி அழைத்தாலும் அவர் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவிதான் இன்று யெஷுவா மஷியா என்கிற பெயராலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அல்லது இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவராய் யெஷுவா மஷியா சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். ஆக ஆதியிலே இருந்தது தேவன். அந்த தேவன் ஆவியாக இருந்தார். அந்த தேவனுக்கு ஒரு சரீரத்தின் சாயல் இருந்தது. அவருக்குள் ஆத்துமா இருந்தது. அவருக்குள் ஆவியும் இருந்தது. ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்குள் இருந்தபடினாலே அவருடைய சாயலிலே ஆவி, ஆத்மா, சரீரமுடைய இந்த மனுஷனை அவர் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். பூமியின் மண்ணினாலே அவனை உருவாக்கினார். எப்படி ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய இந்த மனுஷன் அவனுக்கு வைக்கப்படுகிறதான பெயராலே அறியப்படுகிறானோ, அதே போல மகிமையின் பிதாவாகிய தேவன் தாம் தமக்கு தாமே வைத்து கொண்டதான இந்த யெஷுவா மஷியா என்கிற பெயராலே இன்று அறியப்படுகிறவராக இருக்கிறார். யாகாகிய தேவன், யாக் எலோஹிம், யாகாகிய தேவன் யெஷுவா மஷியா என்கிற பெயராலே இன்று அறியப்படுகிறார், கிரியை செய்கிறார், நம்மை மீட்டு ரட்சிக்கிறார். நமது மூலமாக அவர் பல்வேறு விதங்களிலே இந்த உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். யார்? மகிமையின் பிதாவாகிய யாக் எலோஹிம் அல்லது பரிசுத்த ஆவி ஆகிய தேவன் யெஷுவா மஷியா என்கிற பெயரிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லும் மிக சரியான விளக்கம், வெளிப்பாடு எனக்கு அருமையானவர்களே. ஆக இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற ஜீவனுள்ள வேத வாக்கியம் இந்த உலகத்திலே நிறைவாகும்படிக்கு மகிமையின் பிதாவானவர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இணைந்திருப்போம். ட்ரூத் டு த வேர்ல்ட் அட் youtube.com என்கிறதான இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஒரே காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மகிமையின் பிதாவாகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவதோடு அவருடைய பெயரை குறித்த ஒரு எழுப்புதல், பெயரை குறித்த ஒரு அறிவு எப்படி ஆகிலும் இந்த உலகத்தில் கொஞ்ச பேருக்காவது கடந்து செல்ல வேண்டும் என்கிறதான ஒரே எண்ணத்தோடு மட்டுமே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு மகிமையின் பிதாவினால் இப்பொழுது வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே இது குறித்த ஏதேனும் உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக என்னோடு தொடர்பு கொள்ளலாம். தகுந்த விளக்கம் பரிசுத்த வேதாகமத்தின் வாயிலாக அருளப்படும். நான் அல்ல, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அதை நமக்கு தந்தருள வல்லவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த வேத வசனம் வாயிலாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஷாலோம் ஷாலோம் லாகம் பெஷம் யெஷுவா மஷியா எல் ஷடாய் யக் யக் அஷர் யக் யக். ஆமீன் ஆமீன்.